அந்த காலத்தில் மக்கள் கட்டுப்பாடாக தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா சாதிக்கணுங்கிற மனப்பான்மை இருக்குல்ல, அது எல்லா காலத்துலேயுமே இருக்குது. எதையாவது சாதிக்கணுங்கிற மனப்பான்மை இருக்குல்ல, அது எல்லா கற்காலத்துலேயும் இருக்குது. கற்காலத்தில் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தாங்க, இன்றைக்கி தான் சாதிக்கணும்னு புறப்பட்டுட்டாங்க மனிதர்கள் அப்படின்னு. அப்படி கிடையாது. அந்த சாதிக்கணுங்கிற மனப்பான்மை இருக்குல்ல, அது பிற ஆடு மாட்டுக்கு கூட இருக்குது. இப்போ ஆடு மாட்டுக்கிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கா? அது புல்லை தானே திங்குது. என்றைக்காவது ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்ருக்கா ஒரு மாடு? அப்போ ஒரு உணவில் புல்லை தான் சாப்பிடுது. வாழ்நாள் முழுதும் வருஷக்கணக்காக பல லட்சம் வருஷமாக அந்த மாடு புல்லை மட்டுமே தின்னுங்கிறது. அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு. உங்களால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இருக்கிறது எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு. மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு. நீங்கள் ஒரு மது அருந்தாமல் இருப்பது எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு. ஒரு கட்டுப்பாடு, மன உறுதி உடையவரால் மட்டும்தான் மது அருந்தாமல் இருக்க முடியும், டீ குடிக்காமல் இருக்க முடியும், புகைப்பிடிக்காமல் இருக்க முடியும். அப்படின்னா அந்த மாடு பாருங்கள், புல்லை மட்டும்தான் சாப்பிடுது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு நிறைந்தது. கட்டுப்பாடு நிறைந்த ஒரு உயிரினமாக அந்த மாடு இருக்கிறது. அதனால் ஏதோ சாதிக்கணுங்கிற மனப்பான்மை, அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை. அந்த மாடு மாட்டோட சாதனையை பாருங்கள். பல லட்சம் வருஷங்களாக அந்த மாடு இந்த பூமியில் இருக்குது. அப்படின்னா அது புல்லை மட்டும் தான் தின்னுட்டு இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மாடும் புல்லை தான் திங்குது. எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். என்றைக்காவது மாற்றி ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்ருக்காது, ஒரு கோழியை பிடிச்சி சாப்பிட்ருக்காது, இல்லை. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ மனிதர்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது எவ்வளோ பெரிய சாதனை. அதனால் சாதனைங்கிறது உயிர்களோட இயல்பு. அது மனிதர்களோட இயல்பு கிடையாது. அது ஒரு எறும்புக்கும் உண்டு. சாதிக்கணுங்கிற எண்ணம் எறும்புக்கும் உண்டு. இப்போ தான் அந்த சாதிக்கணுங்கிற எண்ணம் மனிதர்களுக்கு வந்ததா? கிடையாது. நம்ம மனிதராக மாறினதே ஒரு சாதனை தானே. சாதிக்கணுங்கிற எண்ணம் தானே. உயிரோட வாழணும், பிற உயிரினங்கள்கிட்ட கடிப்பட்டு சாகக்கூடாது, சிங்கம் புலி நம்மளை கடிச்சிடக்கூடாது, கொன்றக்கூடாது, அப்படிங்க அந்த மரண பயத்தில் தான். காடுகளில் வாழும்போது இப்போ ஒரு காடுகளில் வாழ்கிற ஒரு ஆடு மாடு இருக்குது. அது சிங்கம் புலி கரடிக்கிட்ட மாட்டாமல் தப்பி உயிர் வாழ்கிறதே ஒரு சாதனையாக இல்லையா? அங்கே ஒரு உணவு சங்கிலி இருக்குது, வேட்டையாடுகிற மிருகங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு இடையில் தான் காட்டு எருமைகள்லாம் உயிர் வாழுது, காட்டு எருமை மான்லாம் உயிர் வாழுது. அப்படி இருக்கும்போது அந்த உயிரினங்கள்கிட்ட மாட்டாமல் அவைகள் உயிர் வாழ்வது ஒரு சாதனையாக இல்லையா? அப்போ சாதிக்கிற மனப்பான்மை அந்த காடுகளில் வாழ்கிற அந்த உயிரினங்களுக்கு இருக்குதா இல்லையா நான் கேட்குறேன். அப்படின்னா நம்ம கற்காலங்களில் நம்ம அவங்க காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்தாங்க அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அவங்களுக்கும் சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் இப்போ தான் உனக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு நீ சொல்ல வரியா? அவங்களுக்கு காட்டு மிராண்டின்னு அவங்கள பட்டம் குத்துற நீ ரொம்ப நாகரிகமாக வந்துட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற. அவனை காட்டு மிராண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அவன் கண்டுபிடிச்ச மொழியை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவன் அங்கேருந்து தான் அந்த முயற்சி, மனிதராக வாழ்வதற்கான முயற்சி அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த கற்காலத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. கற்காலத்திலேருந்து தான் இந்த குரங்குகள் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அதாவது குரங்குகள் மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சு, மனிதராக மாறணும். அந்த மாறணுங்கிற நினைப்பே ஒரு சாதனை தானே. நம்ம இன்றைக்கி மனிதராக வாழ்ந்து நிறைய விஷயத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீ நம்புறல்ல. இந்த சாதனைக்கு என்னது காரணம்? நீ மனிதராக மாறினது தானே சாதனை. குரங்குகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கும் நம்ம குரங்குகள் தான், விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ தான் மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சு. மனம் என்கிற நோய் ஏற்பட்டனால தான் மனிதராக மாறணும். அப்போது அந்த விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகளுக்கு பாதுகாப்பாக வாழணும், இந்த மாதிரி சிங்கம் புலிகள்கிட்ட கடிபட்டு சாகக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல. பாதுகாப்பாக வாழ்ந்து காட்டணும், இந்த மனித இனத்தை பாதுகாக்கணும், இந்த சிங்கம் புலி கரடிகள்கிட்ட கடிபட்டு அவமானப்பட்டு சாகக்கூடாது அப்படிங்கிற அந்த நினப்பு தான் மனம்ங்கிற நோய் ஏற்பட்டது காரணம். அந்த மரண பயத்துக்கு காரணம் மனம்ங்கிற நோய் ஏற்பட்டது காரணம். அந்த நினப்பே ஒரு சாதனை தானே. அந்த நினப்பு தானே நம்ம இன்றைக்கி சாதிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் சாதனைங்கிற மனப்பான்மை கடந்த காலங்களில் இருக்குது, ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது. அது ஆடு மாட்டுக்கு கூட இருக்குது, ஒரு எறும்பு கூட இருக்குது. ஒரு எறும்புக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லையா? எவ்வளோ சுறுசுறுப்பாக உழைக்குது. எங்கேயாவது ஒரு மொட்டை மாடியில் ஒரு உணவை வச்சா கூட அந்த எறும்பு கொஞ்ச நேரத்தில் அந்த எறும்பு அந்த இடத்துக்கு வந்துடுது. அப்போ அதுக்கு இங்கே ஒரு உணவு இருக்குது, நம்ம போய் அதை எடுத்து சாப்பிடுவோம், நமக்கான உணவு அங்கே இருக்குது, டக்குன்னு எப்படி அங்கே வருது? அது 3ஆவது ஃப்ளோரில் கூட எறும்பு வருது, கீழே இருந்து தானே வந்திருக்கணும். அப்போ அதுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்க போய் தானே அந்த முயற்சி, அதனால தானே அதை சாத்தியப்படுத்துது. சாதிக்கணுங்கிற உணர்வு எல்லா உயிர்களுக்குமே உண்டு, இயற்கையானது. அது சாதிக்கணுங்கிற உணர்வு வாழ்நாள் முழுதும் உயிரோடு வாழணும். ஒரு ஆடு மாட்டு கூட சாதிக்கணுங்கிற இந்த மாதிரி சிங்கம் புலி கரடிகிட்டேருந்து வேட்டையாடப்படாமல் தப்பிச்சு உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறனால தான் அவைகள் அங்கே பிழைக்க முடியும். அதனால் சாதிக்கணுங்கிற உணர்வு எல்லா காலத்துலேயுமே இருக்குது, கற்காலத்துலேயும் இருந்தது. மனிதர்கள் அந்த சாதிக்கணுங்கிற உணர்வு தான் நம்ம மனிதராக மாறினதுக்கே காரணம். விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகள் மனம் என்கிற நோய் ஏற்பட்டு மனிதராக மாறினதுக்கே காரணம்
அந்த சாதிக்கணுங்கிற உணர்வு தான் என்பது நம்ம. அதனால் வந்து சாதனை என்பது இப்போ தான் வந்துச்சு. சாதிக்கணுங்கிற அந்த உணர்வு நாகரிகம் அடைந்த இந்த மனிதர்களுக்கு இப்போ தான் அந்த உணர்வே வந்துச்சு. கடந்த காலத்தில் சாதிக்கணுங்கிற உணர்வே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்லாம் கிடையாது. சரி, அப்போது கடந்த காலத்தில் எது சாதனையாக இருந்தது? சரி, இன்றைக்கி சாதிக்கிறாங்கல்ல, அப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்போ அதுதானே இன்றைய சாதனையாக இருக்குது. அப்போ கடந்த காலத்தில் அவங்க என்னத்தை சாதிச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடந்த காலத்தில் என்னத்தை சாதிச்சாங்க தெரியுமா? கட்டுப்பாடாக வாழ்கிறது, ஒழுக்கமாக வாழ்கிறது. ஏன்னா கடந்த காலத்தில் நீ கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஒரு ஒரு கற்காலன்னு கூட வச்சுக்கோங்க, கற்காலம் அல்லது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நீ கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஏன்னா பணப்புழக்கம்லாம் கம்மி. அல்லது வந்து ஒரு இன்ஜினியர் ஆக முடியாது. பெரிய லட்சியங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தா நிறைய லட்சியங்கள் வந்துருச்சு. ஓவியர் ஆகிறது, கவிஞர் ஆகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடை வைக்கிறது, சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது, ஜவுளி கடை வைக்கிறது, இப்படி பல வழிகள் இருக்குது. சாதிப்பதற்கு பல வழிகள் இருக்குது. அப்புறம் வேற்று கிரகத்துக்கு போகணும், நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், வீடியோகிராஃபர் ஆகணும், சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஏகப்பட்ட லட்சியம் இருக்குது. இது எல்லாமே கஷ்டமான விஷயம். அப்போ கடந்த காலத்துலலாம் இதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க எதையுமே இப்போ இன்றைக்கி இதுதானே சாதனை. நான் லட்சியம், நான் டைரக்டர் ஆகணும், அதுவாகணும், இதுவாகணுங்கிறது, முதலமைச்சர் ஆகணும், அதுதானே இன்றைக்கி சாதனையாக இருக்குது. அப்போ கடந்த காலத்தில் அவங்க எதை சாதிச்சாங்க? கடந்த காலத்தில் தான் இதுதான் கிடையாது. விஞ்ஞானி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ கடந்த காலத்தில் அவங்க என்ன சாதிச்சாங்கன்னா, எதையுமே சாதிக்க முடியாது தானே. பெரும்பாலும் அவங்க டாக்டர் ஆக முடியாது, டைரக்டர் ஆக முடியாது. அப்போ இந்த மாதிரி சாதனைகள்லாம் கடந்த காலத்தில் இல்லை. ஒரு மளிகை கடை வைக்க முடியாது, சூப்பர் மார்க்கெட் வைக்க முடியாது, ஒரு மெக்கானிக் செட் வைக்க முடியாது, ஒரு மோட்டார் வாகனம் தயாரிக்க முடியாது. கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் சாதிக்கணுங்கிற மனப்பான்மை அவர்களுக்கு எப்போவுமே இருக்குது. அது உயிர்களோட இயல்பு. அப்படின்னா அவங்க என்னத்தை சாதிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒழுக்கமாக வாழ்வது. வேறு வழியெல்லாம் அவங்க ஒழுக்கமாக வாழ்கிறது, கட்டுப்பாடாக வாழ்கிறது, உணவில் கட்டுப்பாடு, உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது, ஒரு குடும்பத்தை ஒழுங்காக பார்த்து உறவுகளை பேணுவது. ஏன்னா இதுவும் கஷ்டமான விஷயந்தான். ஒரு உடம்பை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது, உறவுகளில் குடும்பத்தில் கட்டுப்பாடாக, ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, உடலை உறுதியாக வைத்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, நோயெல்லாம் பார்த்துக்கிறது. இப்படி கடந்த காலத்தில் வேறு வழி இல்லாமல் இந்த சாதனையை அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பார்கள். வேறு வழியே இல்லை. வேறு எந்த வகையிலையும் பெரும்பாலும் சாதிக்க முடியாத நிலைமை கடந்த காலத்தில் இருந்தது. நீ ஒரு டைரக்டர் ஆக முடியாது, ஒரு விஞ்ஞானி ஆக முடியாது, ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியாது கடந்த காலத்துலலாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அப்போ வேறு வழியே இல்லாமல் அவங்க எதை சாதித்திருப்பார்கள் என்றால், ஒரு 100 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டே இருங்க. அப்போ அவங்க எதை சாதிச்சிருப்பாங்க? எதை சாதிக்க முடியும்? ஒழுக்கமாக வாழ்கிறது, கட்டுப்பாடாக வாழ்கிறது. இன்றைக்கி உள்ள ஒருத்தருடைய லட்சியம், எனக்கு காங்கிரீட் வீடு கட்டணும், என் பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணணும், பெரிய பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணணும், நகையை சேர்க்கணும் அப்படிங்கிற இன்றைக்கி லட்சியம். இன்றைக்கி முடியுது பண்ண. கடந்த காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரீட் வீடே கிடையாது, குடிசையில் தான் இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன ஆனால் சாதிக்கணுங்கிற மனப்பான்மை இருந்தது. சாதிக்கணுங்கிற மனப்பான்மை எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மனப்பான்மை தான் காலத்துக்கு தகுந்தாற் போன்று வேறு வேறு சாதனைகளுடைய தன்மை மாறுபடுகிறது, அவ்வளோதான். சாதிக்கணுங்கிற மனப்பான்மை இப்போ தான் வந்ததுன்னு கிடையாது, அது எப்போதுமே மனிதனிடம் இருக்குது. அப்படின்னா கடந்த காலத்தில் அவங்க எதை சாதிச்சாங்க? சாதிக்கணுங்கிற நினப்பு இன்றைக்கி இருக்கிறனால இன்றைக்கி இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி சாதிக்கிறாங்க. அப்போ கடந்த காலத்தில் இந்த விஞ்ஞானம் கிடையாது, என்ஜினியர் கிடையாது, எதுவுமே கிடையாது, டைரக்டரு, சினிமா எதுவுமே கிடையாது. அப்படின்னா கோடீஸ்வரர் ஆக முடியாது. அப்படின்னா கடந்த காலத்தில் அவங்க எதை சாதிச்சிருப்பாங்க? வேறு வழியே இல்லாமல் ஒழுக்கமாக வாழ்கிறது, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது, ஆடல் பாடல் விளையாட்டு, இப்படி தான் இதைத்தான் அவங்க சாதனையாக நினச்சி. இந்த மாதிரி வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். இதை போய் எப்படி சாதனையாமல் இது சாதாரண விஷயம் கிடையாதா? ஒருத்தர் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதா? நோய் இல்லாமல் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோ, உடம்பை உறுதியாக வச்சுக்கிறதோ ஒரு சாதனை கிடையாதா? அப்போ அதைத்தான் கடந்த காலத்தில் சாதனையாக செய்திருப்பார்கள் என்று நான் சொல்கிறேன். ஏன்னா வேறு வழியே இல்லை. இதைத்தான் நீ சாதனையாக தேர்ந்தெடுத்துக்கணும். இன்றைக்கி சாதனையாக தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய வழி இருக்குது, நீ சாதிப்பதற்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் இந்த வழிகள் எதுவுமே இல்லாத கடந்த காலங்களில் வேறு வழியே இல்லாமல் அனைத்து மக்களும், பெரும்பாலான மக்கள் உலகத்தில் சாதிப்பதற்காக தேர்ந்தெடுத்த விஷயங்கள் எதுவாக இருக்கும்? ஒழுக்கமாக வாழ்வது, கட்டுப்பாடாக வாழ்வது, உடலை உறுதியாக வைப்பது, குடும்பத்தை சிறப்பாக நடத்துவது, உறவுகளை பேணுவது, விளையாடுவது, ஆடுவது, பாடுவது, மகிழ்ச்சியாக வாழ்வது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது. இப்படித்தான் கடந்த காலங்களில் அவர்கள் தங்களுடைய சாதிப்பதற்கான களமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். வேறு வழியே இல்லை, தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. கற்காலங்கள்லாம் எப்போ உலோகம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்போ தான் அவனுடைய லட்சியம்லாம் மாறுது. எப்படி மாறுது?
நான் வந்து ஒரு சிறு உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஒரு ஒளியை கண்டுபிடிக்கிறாங்க, சுத்தியலை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் மலையை வந்து மலையில் பாறைகளை உடைக்கிறாங்க, செதுக்குறாங்க, சிலையாக மாற்றுறாங்க. நான் ஒரு சிற்பிங்கிற லட்சியம் உருவாது. அப்போ அது வரைக்கும் அப்போ கற்காலத்தில் என்னவாக இருந்ததுன்னா ஒழுக்கமாக இருக்கிறது தான் லட்சியமாக இருக்குது, வேறு வழியே இல்லை. ஏன்னா உனக்கு உலோகங்களாலான கருவிகள் எதுவுமே இல்லாத கற்காலங்களில் ஒழுக்கமாக வாழ்வதையே அவங்க லட்சியமாக எடுத்திருப்பாங்க. அதை தான் லட்சியமாக நீ தேர்ந்தெடுத்தாகணும். ஏன்னா சாதிக்கிற மனப்பான்மை எப்போதுமே இருக்குது, எல்லா உயிர்கள்கிட்டையும் இருக்குது. நமக்கு மட்டும் கிடையாது, ஆடு மாட்டு கூட சாதிக்கிற மனப்பான்மை உண்டு. அப்படி இருக்கும்போது கற்காலத்தில் சாதிக்கிற மனப்பான்மை இருந்தது, அவர்களை காட்டு மிராண்டிகளாக சித்தரிக்காதீர்கள் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய உண்மைகள் தெரியாமல் போயிடும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்க்கை தெரியாமல் போயிடும். அவர்கள் கண்டுபிடித்த மொழியை தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து கண்டுபிடித்த மொழி, ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள், கட்டுப்பாடாக வாழ்ந்து கட்டுப்பாடு என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள், குடும்பமாக வாழ்ந்து குடும்பம் என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். அப்புறம் வந்து அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். எப்போ அந்த உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ, உலகத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஒரு 10,000 வருஷம் இருக்குமா? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகத்தை கண்டுபிடிச்சாங்க. அது பரவலாக்கப்பட்டது, எல்லா மக்கள் கையிலையும் அந்த உலகம் வந்தது. ஒரு 3000 வருஷம் இருக்குமா? 4000 வருஷம் இருக்குமா? அப்போ தான் என்ன ஆகுது? பாறையை உடைக்கிறானுங்க. இந்த உலகத்தை கண்டுபிடிச்சோன்னா பாறையை உடைக்கிறானுங்களா? பாறையை உடைச்சி சிற்பம் செய்கிறான், அல்லது கல்லை செதுக்கிறான், கல்லாக மாற்றுறான், அதை எடுத்து வீடு கட்டுறான். அதுவே தொழிலாக மாறிடுது. அவனுடைய சாதனை அதுவாக மாறிவிடுகிறது. அது வரைக்கும் கற்காலங்களில் இந்த சாதனை சாதிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை ஒழுக்கமாக வாழ்கிறது, கட்டுப்பாடாக வாழ்கிறது. எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சானோ அவன் சாதனை மாறுது, சாதிக்கணுங்கிற அந்த களம் மாறுகிறது. அப்போ நான் சிற்பியாக போகிறேன், நான் வீடு கட்ட போகிறேன், அல்லது மரத்தை வெட்ட போகிறேன். ஏன்னா உலகத்தை கண்டுபிடிச்சாதான், உலகத்தை வச்சு தான் உங்களுக்குலாம் மரத்தை வெட்ட முடியும். கற்காலத்தில் மரத்தை வெட்ட முடியாது, உலகங்களே இல்லையே. அப்போ உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரத்தை வெட்டுறாங்க, வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவு ஜன்னல்லாம் செய்கிறாங்க. அதுவே அவங்களுடைய லட்சியமாக மாறுது. இவனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, உலகம் கண்டுபிடிச்சோன்னா எனக்கு மரத்தை வெட்டுறது தான் லட்சியம், வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவு ஜன்னல் செய்யணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறது அவனுடைய லட்சியமாக மாறுது. லட்சியங்கிறது மாறுது. இந்த உலகம் கண்டுபிடிச்ச உடனே கற்காலங்களில் லட்சியங்கிறது வேறு வழியே இல்லாமல் அவங்க ஒழுக்கமாக வாழ்கிறது, குடும்பமாக வாழ்கிறது, மகிழ்ச்சியாக வாழ்கிறது. வேறு வழி இல்லை. வேறு எந்த வகையிலையும் நீ லட்சியமாக வாழ முடியாது, வேறு லட்சியத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. உலகம் கண்டுபிடிச்ச உடனே தான் சாதிப்பதற்கான களம் மாறுகிறது, அவங்களுடைய லட்சியமே மாறுது. நான் சிற்பி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் உலகங்கள் கண்டுபிடிச்சோன்னா நான் போர் கருவிகள்லாம் செய்ய போகிறேன், ஆயுதங்கள் செய்ய போகிறேன். அதுவே அவனோட லட்சியமாக நாள் முழுவதும் கொல்லப்பட்டறையில் உட்காந்துட்டு புஷ்ஷுன்னு ஊதிக்கிட்டு இது என்ன அருவா அடிக்கிறது, கத்தி அடிக்கிறதுன்னா, வாள் செய்கிறதுன்னா, சுத்தியல் செய்கிறதுன்னா, அதை வாங்குறதுக்கு நிறைய டிமாண்ட் வேறு. அப்புறம் இந்த மாதிரி உலகங்கள் கண்டுபிடிச்சோடனே சாதிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை, அதை அடிப்படையாக கொண்ட நோக்கங்கள் எல்லாம் மாறுது. அப்போ கற்காலங்களில் சாதிக்கணுங்கிற மனப்பான்மை எப்போவுமே இருக்குது. அப்போ கற்காலங்களில் அவங்க எதை சாதிச்சிருப்பாங்க? வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு ஒழுக்கமாக வாழ்கிறதும் கட்டுப்பாடாக வாழ்கிறதும் தான் அவங்களுடைய சாதனையாக இருந்திருக்கும். கற்காலத்தில் நீ வந்து ஒரு உலகங்களே இல்லாத கற்காலத்தில் உங்களால் மரத்தை கூட வெட்ட முடியாது, ஒரு பாறையை உடைக்க முடியாது. பாறையை உடைக்க முடியுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, ஒரு மரத்தை வெட்ட முடியுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ வேறு வழியே இல்லை, இயற்கையோட இயற்கையாக அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் சாதிக்கணுங்கிற மனப்பான்மையோடு தான் வாழ்ந்திருப்பாங்க. சாதிக்கணுங்கிற மனப்பான்மை அது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானதில்லை, அது இந்த காலத்துக்கு மட்டும் சொந்தமானதை விட ஆதி காலத்துலேருந்து இருக்குது. சாதிக்கணுங்கிற மனப்பான்மை தான் நம்ம குரங்களாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் மனிதர்களாக மாறியதுக்கு காரணம். எறும்பு கூட சாதிக்கணுங்கிற மனப்பான்மை இருக்குது, அதுதான் அதை வாழ செய்து. ஆடு மாட்டுக்கும் சாதிக்கணுங்கிற மனப்பான்மை, உயிரோடு வாழ்வது தான் அதோடைய சாதனையாக இருக்குது. சிங்கத்துக்கிட்ட மாட்டாமல், புலிகிட்ட மாட்டாமல் உயிரோடு வாழணும் என்பது தான் இந்த ஆடு மாடுகளின் சாதனையாக இருந்தது, மான்களின் சாதனை, காட்டெருமைகளின் சாதனையாக இருக்கிறது. சாதிக்கணுங்கிற மனப்பான்மை அனைத்திற்கும் பொருத்தமானது. அதனால் கற்காலங்களில் மனிதர்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள். அப்படி ஒழுக்கமாக வாழ்ந்து தான், ஒழுக்கம்னா என்ன, கட்டுப்பாடுன்னா என்ன? உணவில் கட்டுப்பாடு. உணவில் உனக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோ, நீ உனக்கு வேறு எதுலேயுமே கட்டுப்பாடு வராது. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நம்ம ஆதி காலத்து மனிதர்கள் மாமிசத்தை தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிற. அது ஒரு கட்டுப்பாடு இல்லாத உணவு, ஒரு அதுதான் காட்டுமிராண்டித்தனமான உணவு. கண்டிப்பாக அவங்க மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சாப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. கற்காலத்தில் மனிதர்கள் மரங்களே வெட்டலை. அப்போ எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் இந்த உலகம். ஒரு மரத்தை கூட மனிதர்களால் வெட்ட முடியாது. அப்படின்னா கற்காலத்தில் இந்த பூமி எவ்வளோ பசுமையாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க, இன்னை வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க, அமேசான் காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பூமி சூடாகிட்டே போகுது. அப்படின்னா கற்காலங்கள் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும்.
நீ வேட்டையாடி தான் திங்கணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்குது? கற்காலத்தில் எவ்வளோ பலா மரங்கள் இருந்திருக்கும், மாமரங்கள் இருந்திருக்கும், பழங்களை பறிச்சே சாப்பிட்ருவாங்க. காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இப்படியே சாப்பிட்ருவாங்க. வேட்டையாடி தான் திங்கணுங்கன்னு என்ன அவசியம் இருக்குது? அப்புறம் அவங்க வந்து ரொம்ப மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஒரு மன அழுத்தமே கிடையாது. கற்காலத்தில் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், உங்கள் முதலாளி திட்டுவார், இப்படி எதுவுமே கிடையாது. சுதந்திரமாக வாழ்ந்திருப்பாங்க, காதலிச்சிருப்பாங்க, விருப்பப்பட்ட வாழ்க்கை, விருப்பப்பட்டவங்களோட வாழ்ந்திருப்பாங்க. சர்வாதிகாரம் அங்கே எதுவுமே கிடையாது. எப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பிடிக்காத ஒருத்தரோட ஒரு பொண்ணு ஏன் வாழ்கிறா அப்படின்னா, இவனை விட்டுட்டு போனால் எங்கே வேறு வழி இல்லாமல் போயிடும், அல்லது மாப்பிள்ளைக்கு வந்து காங்கிரீட் வீடு இருக்குது, சொத்து இருக்குது, பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, பிள்ளைகள் படிக்கணும், அதுக்கு பணம் தேவை, அவர் தான் நல்லா வேலை பார்க்குறாரு, இப்படி பல காரணங்களை சொல்லி தான் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதுபோல் அப்போ கடந்த காலத்தில் கற்காலத்தில் வந்து ஏன் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களா சொல்லுங்கள்? கற்காலத்தில் குடிசையில் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன சொத்து பத்து இருக்குது, அல்லது படிக்க வைக்கணும் பிள்ளைகளை, அங்கே பள்ளிக்கூடமே கிடையாது கற்காலத்தில். அப்போ பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அங்கே காரணங்களே இல்லை. அங்கே வாழ்கிறதே வந்து பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் அர்த்தமான வாழ்க்கை. அப்போ அங்கே காதல் இருந்திருக்கும், இப்போ ஆண் பெண் சுதந்திரம் இருந்திருக்கும், அங்கே பாலியல் சுதந்திரம் இருக்கும். எப்போவும் ஆண்கள் பெண்களோடே இருந்திருக்காங்க கற்காலத்தில். ஏன்னா எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து பெண்களிடமிருந்து ஆண்கள் விடுபடுகிறார்கள். உலோகம் கண்டுபிடிச்சோன்னா இப்போ உலோகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் பெண்களோடே இருக்காங்க. அப்போ காமம் என்பது எப்போதுமே கலந்துருக்கு, காதல் என்பது எப்போதுமே இருக்குது. உலோகம் எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் என்ன பண்ணுறான், ஒரு கோடாரியை கண்டுபிடிக்கிறான், உடனே இவன் மரம் வெட்ட போய்ட்றான், நாள் முழுதும் மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கான், சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரான். அப்போ தான் ஆண் பெண்ணுக்கு இடையில் இடைவெளி ஏற்படுது. ஒரு உளியை கண்டுபிடிக்கிறான், சுத்தியலை கண்டுபிடிக்கிறான், உலோகத்தை கண்டுபிடிச்ச உடனே அது வரைக்கும் கற்காலத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்துருந்தாங்க. காதல் குடும்பம் அப்படி இப்படின்னு ஒற்றுமையாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. காமம் அப்படின்னு நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. நல்ல உடலுறவு வச்சாக்கா பெண்கள்கிட்ட வந்து பாசம் அதிகரிக்கும். இவன் உடலுறவு வச்சுக்கிற அந்த இதெல்லாம் குறையுது எப்போ உலோகம் கண்டுபிடிச்ச உடனே. சுத்தியலை கண்டுபிடிக்கிறான், ஒளியை கண்டுபிடிக்கிறான், உடனே பாறையை போட்டு டங்கின்னு உடச்சி நான் சிற்பியாகிறேன், பாறையை உடைக்கிறேன், வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நாள் முழுதும் இவன் வந்து தொழிலில் கவனம் செலுத்தும் போது ஆணுக்கு பெண்ணுக்கு இடைவெளி குறையுது. அப்போ தான் ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு பெண்ணோட முக்கியத்துவம் ஆணுக்கு தெரியாமல் போகுது. ஆண் தான் பெரியவனாக தோற்றம் தெரியப்படுகிறான். ஏன்னா நாள் முழுது கடினமான வேலைகள் எல்லாம் ஆண்கள் தான் செய்கிறாங்க. பெண்கள் குழந்தைகளை பெற்றுக்கிறது, அதை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சரியாக போகுது. அப்போ இந்த ஊழியை வச்சு பாறையை உடைக்கிறது, அப்புறம் மரத்தை வெட்டுறது, வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவு ஜன்னல் செய்கிறது, அப்புறம் உலோகங்களை வச்சு ஆயுதங்கள் செய்கிறது, இப்படி ஆண்களுடைய கவனம் அந்த தொழிலில் திரும்பும்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கான இடைவெளி அதிகமாகி விடுகிறது. அப்போ இந்த உடலுறவு, காமம், கொஞ்சுது, அன்பு, பாசம் எல்லாம் குறைஞ்சி போகுது. அப்போ தான் பெண்கள் மீது பெண்களுடைய மதிப்பு குறைஞ்சி போகுது, ஆண்களுடைய மதிப்பு ஏறுது. ஏன்னா கடினமான வேலைகளை ஆண்கள் செய்கிறார்கள், பெண்கள் வந்து குழந்தைகளை பெற்றுக்கிறது, இது இயற்கையான ஒரு நடைமுறை. அதனால பெண்களுடைய மதிப்பு குறைஞ்சி போகுது, ஆண்கள் வியந்து பார்க்கப்படுகிறார்கள், ஆண்கள் ஆணாதிக்கம் உடையவர்களாகவும் சர்வாதிகாரிகளாகவும் மாறுகிறார்கள். அப்போ கற்காலங்களில் இதெல்லாம் அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் ஆணும் வேறு வழியே இல்லை. ஒரு மரத்தை வெட்ட முடியாது, பாறையை உடைக்க முடியாது, ஆணும் பெண்ணும் சேர்ந்தே தான் இருந்திருப்பாங்க. எப்போவும் சேர்ந்துக்கிட்டு மனைவியோட கொஞ்சிக்கிட்டு பிடிச்சவங்களோட தான் வாழ்ந்துருப்பாங்க. பிடிக்காதவங்களோட வாழ்கிறதுக்கு கற்காலத்தில் என்ன காரணம் இருக்குது? இல்லை கணவனுக்கு ஏதாவது சொத்து இருக்கா, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு பணம் தேவை, அவன் தான் வேலைக்கு போகிறான். பணம்ங்கிற நடைமுறையே கற்காலத்தில் கிடையாது, பள்ளிக்கூடமும் கிடையாது, கல்லூரியும் கிடையாது. அங்கே பிடிச்ச வாழ்க்கை வாழ்கிறது தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்படி கற்கால மக்களை பற்றி தவறாக கற்பிக்காதீர்கள். அவர்கள் வந்து ஒழுக்கமாக வாழ்வதையும் கட்டுப்பாடாக வாழ்வதையும் சாதனையாக நினைத்திருந்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்த மொழியை தான் நான் பிற்பாடு உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு மொழியை சிதைக்க தொடங்கினோம். கெட்ட வார்த்தைகளே உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் வருது கெட்ட வார்த்தைகளே. உலோகம் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மனித வாழ்க்கையில் ஆண் பெண் உறவு முறையில் இடைவெளி வருது, மனிதர்களுக்கிடையே இடைவெளியே அப்போ தான் வருது. கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் மரத்தை வெட்ட முடியாது, பாறை உடைக்க முடியாது. அப்போ மனிதர்கள் எல்லாம் ஒன்றாவே இருந்தாங்க, ஒத்துமையாக இருந்தாங்க. ஒரு கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்தாங்க, ஆண்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க, விளையாடினாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. எப்போ இந்த உலகம் கண்டுபிடிச்சாங்களோ மனிதர்களுக்கு இடையில இடைவெளி வந்து ஆண்கள் எல்லாம் தனித்தனியாக வேலை பார்க்க போயிட்டாங்க. பெண்கள் அப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு இடைவெளி, பெண்கள்னால் அவங்க ஏதோ விவசாயம் இந்த மாதிரி இப்படி உறவுகளுக்கு இடையில இடைவெளி வந்துடுது. இப்போ பாருங்கள், நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது எல்லாம் ஒன்றா இருந்தோம். அப்புறம் பார்த்தா வேலைக்கு போகும்போது பார்த்தா இன்றைக்கி சின்ன வயசில் நண்பர்களாக இருந்தவங்களாம் இன்றைக்கி எங்கெங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டு பிரிஞ்சுட்டோங்க. இந்த எப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க பாருங்க, குடும்பமே பிரிஞ்சு போயிடுது. அதனால் கற்காலங்களில் மக்கள் கட்டுப்பாடாக வாழ்வதையே சாதனையாக நினைத்திருந்தார்கள்.
ஒழுக்கமாக வாழ்வதே சாதனையாக நினைத்திருந்தார்கள். அதனால் பிற்பாடு உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதர்கள் காட்டு மிராண்டிகளாக மாறினார்கள். ஒழுக்கமாக வாழ்வதை சாதனையாக ஏற்றுக்கொண்டு நடத்த முடியவில்லை. ஒழுக்கமாக வாழ்வதையோ கட்டுப்பாடையோ வாழ்வதையோ உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு அதனை சாதனையாக நினைக்க முடியல. வேறு வேறு சாதனைகள் வந்துவிட்டது என்பதை நான் தெரிவித்தோடு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.